வெல்கம் டு குஷி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சண்டே லாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே காலையிலே கொஞ்சம் எழுந்துச்சி வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு தாங்க ஆரத்தி வந்து காமிச்சேன். இன்றைக்கி விநாயகர் வந்து அழைச்சிட்டு வந்து இன்றைக்கி வந்து 3வது நாள் ஆகிடுச்சு. எப்போவுமே ஒத்தப்படையில் தான் வந்து வீட்டில் வந்து விநாயகர் வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அழைச்சிட்டு வந்ததுனால சண்டே காலையில் தான் வந்து நான் விநாயகர் வந்து எடுத்து வச்சேன். எப்போவுமே ஒத்தப்படையில் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை காலையில் வந்து அழைச்சிட்டு வந்தோம்னா ஈவினிங் வந்து எடுத்து கரைச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. நான் வந்து சண்டே காலையில் தான் வந்து எடுத்து வச்சேன். ஏன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ விநாயகர் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நான்வெஜ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ அதனால் காலையிலே வந்து விநாயகர் வந்து எடுத்து வச்சிடுவேன். நான் வந்து இது 3வது வருஷமாக வந்து நான் விநாயகர் சதுர்த்தி வந்து கும்பிடுறேன். விநாயகர் வந்து நான் கரைக்கிறது இல்லைங்க, எடுத்து வந்து ஒரு அட்டை பாக்ஸில் வந்து வச்சுக்கிறது. என் அத்தையோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொன்ன விஷயம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு பிடிச்சதுனால நான் இப்போ வரைக்குமே இந்த 3வது வருஷமும் வந்து நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வந்து வச்சுட்டு விநாயகரை வந்து கரைக்காமல் எடுத்து வந்து ஒரு பாக்ஸில் வந்து சேஃபாக வச்சுக்கணுங்க. அது வந்து அந்த விநாயகர் வந்து உடையவே கூடாது. நல்லா சேஃபாக உங்களால் எந்த அளவுக்கு வந்து சேஃபாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து நம்ம எத்தனை விநாயகர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லா விநாயகரும் வந்து தண்ணியில் வந்து கரைச்சிடலான்னு சொல்லுவாங்க. நான் வந்து விநாயகர் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் விநாயகர் மேலே இருந்த பூவெல்லாம் எடுத்து செடி மேலே தான் போட்டேன். காலில் வந்து மிதிப்படக்கூடாது, குப்பையிலும் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விநாயகர்லாம் சூப்பராக எடுத்து வச்சு முடிச்சுட்டு பால் தாங்க வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபன் வேலையிலையும் காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். டிஃபனெல்லாம் வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து நான்வெஜ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குக்கரில் வந்து கொஞ்சம் மட்டன் தான் க்ளீன் பண்ணி வேக வச்சுருந்தேன். மட்டன் கூட வந்து பெப்பர், அப்புறம் சீரகம், உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக வேக வச்சுருந்தேன். நம்ம சீரகம் போட்டோம்னா அந்த மட்டனோடைய அந்த ஸ்மெல்லே வராது, நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 1/2 kg வந்து சிக்கன் வேறு எடுத்துன்னு வந்தாங்க, அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மட்டன் தாளிக்கிறதுக்கு தாங்க நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம மட்டன் தாளிப்பு வந்து கண்டினியூ பண்ணலாம். தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மட்டன் தாளிப்புக்கு வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து 3 டிஷ் வந்து வாங்கியிருந்தோம். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 டிஷ் மட்டும் தாங்க செய்கிறேன். இன்னொரு டிஷ் வந்து என்னுடைய மாமியார் தான் வந்து செய்கிறாங்க. அது என்னன்னு தெரியலைங்க, எனக்கு நண்டு செய்யணும்னு ஆசை. பட் என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ வரைக்குமே என்னை செய்யின்னு சொன்னதில்லை. நானும் கேட்டிருக்கேன், பட் அவங்க என்னன்னு தெரியல. அவங்க அம்மா கையால் வந்து அவங்க செஞ்சு சாப்பிடணுன்னு கொஞ்சம் நல்லா விரும்புகிறாங்க, நண்டு மட்டுமே. ஸோ அதனால் நான் சிக்கனும் மட்டனும் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சாதமே வந்து முன்னாடியே கொஞ்சம் வெடிச்சிட்டேன். பட் அது மட்டும் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. மட்டன் வந்து தாளிச்சிட்டு அப்படியே சைட்லேயே வந்து சிக்கனுக்கான தக்காளி வெங்காயம் வந்தாங்க கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிக்கலாம். மட்டனும் வந்து ரொம்ப கிரேவியாக வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மட்டன் வந்து பாப்பாவுக்கு மட்டும்தாங்க வாங்கியிருந்தோம். ஒரு 1/4 கிலோ அந்த அளவுக்கு தான் வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து மட்டன், அப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து சிக்கன், நண்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்து மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை தூவி வந்து மூடி போட்டு வந்து எடுத்து வச்சிடலாம். சைட்லேயே வந்து நம்ம சிக்கன் வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு மட்டன் கிரேவி வீடியோ, சிக்கன் கிரேவி வீடியோ வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து வேணுன்றவங்க போய் பாருங்கள். ஆக்சுவலாக நேற்று வந்து வடை செஞ்ச எண்ணெய் வந்து கொஞ்சம் பாதி வந்து நான் எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுருந்தேன். அந்த எண்ணெய் வச்சு தான் கொஞ்சம் நான் நான்வெஜ் எல்லாம் வந்து தாளிச்சிட்டு இருந்தேன். இப்போ சிக்கனும் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது.
சிக்கனும் நம்ம ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டு சைடில் வந்து அப்படியே என்னென்ன வேலையோ இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த புது வீட்டுக்கு வர சொல்ல உங்களுக்கு வந்து நிறைய வந்து வீடியோஸ்லாம் போடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் வந்து ஃபோன் வந்து இல்லாதனால எதையுமே வந்து பண்ண முடியலைங்க. இந்த அடுப்பு வாங்கினதுலேருந்து சரி, ஒரு பொருளும் வந்து பார்த்து ஒன்று ஒன்று வாங்கணும் வீட்டுக்காக. ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் என்னால் வந்து அது பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பொருள் வாங்குறப்போ உங்கள் கூட வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். சிக்கன் கிரேவியும் வந்து ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே மல்லி இலை தூவி வந்து வச்சுட்டு நிறைய பாத்திரம்லாம் வந்து அழுக்காக இருந்தது. அதையும் வந்து கொஞ்சம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சிங்க் வந்து நான் க்ளீன் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்லாஃப் எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சிங்க்கு வந்து நான் அப்படியே கழுவிக்குவேன். அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த விடியம் வந்து கிளாஸ் ஸ்டவ் பார்க்க சொல்ல ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது வாங்கினதுலேருந்து எனக்குள்ள ஒரு பதட்டம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. சொல்லுவாங்க, வாங்க சொல்லவே சொன்னாங்க. என்னென்னா அதில் வந்து சாதம் வேக சொல்லவும் சரி, நார்மலாக பால் வைக்க சொல்லவும் சரி, இந்த அடுப்பு மேலே வந்து பொங்கி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour கழித்து வேணால் நம்ம அந்த கிளாஸ் மேலே வந்து தண்ணி படலாம், செஞ்சுட்டு இருக்க சொல்ல கூட தண்ணி வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் ஒரு நேரமும் செய்யும் போது அப்படியே கொஞ்சம் ஒரு பயத்தோடு தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஃபைனலாக வந்து அடுப்பு அப்புறம் அந்த ஸ்லாஃப்ல வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பாத்திர வேலையும் சூப்பராக வந்து முடிச்சுட்டு வந்து லன்ச் டைமும் வந்து வந்துடுச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ எங்கள் ஊரில் வந்து பூண்டு வந்து 1 கிலோ வந்து 350 ரூபா கிட்ட விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து 1/2 kg அளவுக்கு தான் வந்து பூண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பூண்டு பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருந்தது, சூப்பராக. சரி, என்னதான் பூண்டு வந்து அதிக விலை விற்றாலும் பூண்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். அதையும் வந்து விட முடியல. அதனால் சும்மா தேவைக்கேற்ப ஒரு 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலான்னு இருந்தேன். மதியம் லஞ்ச் வந்து சாதம் தாங்க வெடிச்சிருந்தேன். அதுதான் என்னால் வந்து வீடியோவில் காட்ட முடியல. இப்போ வந்து நம்ம என்னென்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு பிளேட்டில் வந்து பரிமாறிக்கலாம். சாதம் வந்து வச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அப்புறம் அத்தை தான் வந்து நண்டு வந்து கிரேவி பண்ணியிருந்தாங்க. நண்டு வந்து நம்ம சைடில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நண்டும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி வச்சுட்டு சைடில் வந்து கொஞ்சமாக வந்து மட்டன் கிரேவியும் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிடலாம். நீங்களும் வந்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னெல்லாம் வந்து செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே வந்து லஞ்சையும் வந்து கொஞ்சம் சூப்பராக வந்து சாப்பிட்டு முடித்தோம்.